இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி கடந்த 2018ஆம் ஆண்டு தனது மகள் ஈஷாவை திருமணம் செய்து கொடுத்தார். இந்தியாவே இதுவரை பார்த்திராத வேற லெவல் ஆடம்பரமான திருமணத்தை அவர் நடத்தி பலரையும் புருவம் உயர்த்த வைத்தார். ஏறக்குறைய 830 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த திருமணத்தை நடத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த வருடம் முகேஷ் அம்பானி தனது இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கு செய்து வைத்த திருமணம் இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்தது. மேலும் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் ஆகியோருக்கு இடையிலான இந்த திருமணத்திற்காக மொத்தமாக செலவு செய்யப்பட்ட 1000 கோடி ரூபாய் அம்பானியின் சொத்து மதிப்பில் வெறும் 1% மட்டுமே என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்நிலையில் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் இந்தியாவில் உள்ள பல்வேறு வங்கிகளுடன் லோன் எடுப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. பல்வேறு நிதி சுமைகள் பல இடங்களில் உள்ள வேறு வகையான கடன் தொகைகளை அடைக்கும் விதமாக முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் $3 மில்லியன் அதாவது சுமார் ரூபாய் 25,500 கோடி கடனை பெறவிருப்பதாகவும் இது தொடர்பாக பல வங்கிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. அண்மையில் பல கோடிகளை திருமணத்திற்கு அள்ளி தெளித்த முகேஷ் அம்பானி இப்போது லோன் எடுக்கவிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. மேலும் ரிலையன்ஸ் நிறுவனத்திடம் $3 மில்லியன் வரையிலான கடன் இருக்கும் நிலையில்தான் முகேஷ் அம்பானி தற்போது லோன் எடுக்கிறார் என்னும் செய்தி பரவி வருகிறது.